குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு குட் மார்னிங்ப்பா. நைட்டானா மழை, பகலானா வெயில். என்ன கிளைமேட் இது? பேசாம ஜூன் 6ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜூன் 18 ஜூன் 17 பக்ரீத். ஓகேங்களா? ஸோ ஜூன் 18ஆம் தேதி அரசியல் கட்சி தலைவர்களும், பெற்றோர்களும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் நீங்க இப்ப பண்ணாதீங்க. ஜூன் 3வது வாரத்துல ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களுடைய ஒரு ஒப்பீனியனை வந்து சொன்னாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷனுடைய பரபரப்பு இன்னும் போல. இப்ப வரைக்கும் யாரு பிஎம் தெரியல. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா சரி. அதை பத்தி நமக்கு தேவையில்லை. யார் வந்தா நமக்கு என்ன? ஓகேங்களா? நமக்கு தேவை இப்ப என்ன, ஸ்கூல் லீவ் இருக்கா இல்லையா அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு அப்படின்றதுல மிக மிக முக்கியமான மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜூன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் ஆகுது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ரீசன்ட் டைம்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, கடந்த வாரத்தை ஒப்பிடும் போது இப்போ சற்று குறைந்திருக்கிறது. பட் 100 ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி 6 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 110 111 அப்படி இருந்த அந்த டெம்பரேச்சருடைய அந்த ரேட் அப்படின்றது இப்ப வந்து 101 100 98 அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவும் வெப்பம் தான். ஓகேங்களா? இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த முறை வெப்பம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்களா, சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கப்பா, ரொம்ப பசங்களை வீட்டில் வச்சு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பசங்க சொல்லல, இவங்கள தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஒரு ஃபைனல் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டிஸ்கஷனுக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை, ஓகேங்களா, 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியாகிறது இறுதிக்கட்ட முடிவுகள். பள்ளிகள் திறப்பு இருக்கா அல்லது இல்லையா, இல்லைன்னா புதன்கிழமை ஓப்பன் பண்ணலாமா, இந்த ஐடியா தான் வந்து போயிட்டு இருக்கு. முன்கூட்டியே சொன்னாதான் அதுக்கேற்ற. லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணாங்க, ஜூன் 6ஆம் தேதின்னு ஓப்பன் சொன்ன நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியது, பெஞ்சஸ்லாம் அழகா இருக்கணும், ஸ்கூல்ஸை சுற்றி கிளீன் பண்ணுங்க, பஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாங்க, ஒத்தி வச்சாங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட் 2 டேஸ்க்கு பிஃபோர் இருக்கக்கூடிய ரிசல்ட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் சென்னையில் பகலில் கொளுத்துகிறது வெயில், இரவில் கொட்டுகிறது கனமழை. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு வர தமிழகத்துல நார்த் மாவட்டங்களுக்கு கடும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால பள்ளிகள் திறப்பு இருக்குமா இல்ல ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் தள்ளி வைக்கிறாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இல்ல அரசியல் கட்சி தலைவர்களுடைய வலியுறுத்தல்களின்படி 18ஆம் தேதி திறக்கப்படுமா டைரக்டா. 18ன்றது பெரிய மார்ஜின்லாம் கிடையாது. இடையில திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி லீவ் விட போறாங்க, அவ்வளவுதான். அடுத்த வீக் வந்து சாட்டர்டே சண்டே பக்ரீத்ல ஹாலிடே. அதாவது 14 இல்ல 14 15 16 நினைக்கிறேன். அது டோட்டலா லீவ் வருது போல. அதுக்கு அடுத்த வீக் ஜூன் மிட்ல. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகள் திறப்பு அப்படின்றது இருக்குமா இல்லாம போகுமா அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகள் திறப்புல. ஓகேங்களா செலக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.